ரொம்ப நாளா எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த மைக்ரோ இன்வெர்ட்டர் ஃபைனலாக இந்தியாவில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் Enphase IQ8P. ஆமாங்க, P ஃபார் பவர். ஸோ இந்த இன்வெர்ட்டரோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 550 வாட்ஸோட எஸ்டிசி அவுட்புட்டை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா இனிமேட்டு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஒரே இன்வெர்ட்டர் Enphase IQ8P தான். P ஃபார் பவருங்க. ரொம்ப நாளாக நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம். ஃபைனலாக Enphase வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ECR உத்தண்டிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி சோலார் பேனல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட சோலார் இன்ஜினியர்ஸ் உங்களுக்கு இதே மாதிரி சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. மறுபடியும் சொல்கிறேன், Enphase IQ8P P ஃபார் பவர். இந்த வீடியோ ஃபுல்லாக ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லி தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா Enphase IQ8Pயில் வந்து மேக்ஸிமம் அவுட்புட் பவர் 480 VA. இது எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ். 7Aலேருந்து 380 VA தான் இருந்தது. அப்படின்னு நான் அர்த்தம் சொல்லிக்கிறேன். இப்போ இருக்க வாரி 540 வாட்ஸ் பேனல் பார்த்தீங்கன்னா 540 வராது, அதில் கொஞ்சம் லாஸ் இருக்கும். அந்த லாஸ் போக மீதி உள்ள பவரை ஃபுல்லாகவே இது புஷ் பண்ணும். முன்ன வந்து 380 VA தான் இருந்தது 7ல். பட் 8P P ஃபார் பவர். இன்வெர்ட்டிங் வாங்கினா P வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒரு பேனலோட வர அவுட்புட்டு ஃபுல்லாகவே புஷ் பண்ணும். ஸோ இதுதான் இந்த இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். செகண்ட் அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா Enphase இஸ் த ஃபஸ்ட்டு கம்பெனி who is giving 15 years வாரண்டி. நீங்கள் எந்த இன்வெர்ட்டர்னு விசாரிங்க 15 வருஷம் வாரண்டி தர மாட்டாங்க. பட் Enphase வந்து 15 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தராங்க. ரிப்பேர் வாரண்டி இல்லை. 15 வருஷத்தில் எத்தனை வாட்டி இன்வெர்ட்டர் போனாலும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் 10 years எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கலாம். அப்போ 25 years வாரண்டி தராங்க இந்த இன்வெர்ட்டருக்கு. இது இன்னொரு மிகப்பெரிய மூணாவது அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் வோல்டேஜ் வெறும் 22 தாங்க. அப்படின்னு என்னன்னு சொல்லிடுறேன், இந்த இன்வெர்ட்டர் வந்து ஆன் ஆகிறதுக்கு 16 வோல்டேஜ்லேருந்து 65 வோல்டேஜ் வந்து அதிகபட்சமாக வேணும். மினிமம் 16, மேக்ஸிமம் 65. பட் பேனலோட வோல்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 49 தான். 49 வராது, ஒரு 47, 45 தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பேனல் இருந்து. பட் அதில் பாதி தான் தேவை. 22 தான் இது சப்போர்ட் பண்ணோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா காலையில் 7 மணிக்கு பேனலில் வெளிச்சம் பட்டுனா பேனலேருந்து அவுட்புட் வர ஆரம்பிக்கலாம் வோல்டேஜ். எப்போ பேனலேருந்து 22 வோல்டேஜ் வருதோ அப்போ இந்த இன்வெர்ட்டருக்கு 22 வோல்டேஜ் வந்தோடனே ஸ்டார்ட் அப் ஆகிடும். அப்படின்னு என்ன அர்த்தம், காலையில் 7 மணிக்கு இந்த இன்வெர்ட்டர் ஆன் ஆகிடும்னு அர்த்தம். ரொம்ப லோ ஸ்டார்ட் அப் வோல்டேஜ் தான். இதெல்லாம் விடுங்க. இதோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்ட்டர் மேக்ஸிமம் சப்போர்ட் 670 வாட்ஸ் பேனல் வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணோம். அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி அதாவது 2020 வந்த 450 வாட்ஸ் பேனல் இருந்து இப்போ இருக்கிற வாரி 540 வாட்ஸ் பேனல் வரைக்கும் இதில் போடலாம். 600 வாட்ஸ் கனேடியனும் போடலாம். இதுக்கப்புறமா கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆக போகிற வாரி 670 வாட்ஸ் பேனல் வரைக்கும் இதில் போடலாம். பட் 2024 வருடம் வரப்போகிற வாரி 710 வாட்ஸ் பேனல் இதில் போடக்கூடாது. அதே மாதிரி இந்த இன்வெர்ட்டர் நீங்கள் வாங்குறதுக்கு மெயினான ரீசன் நான் என்ன ரீசன் சொல்லிடுறேன், இதில் வந்து இந்த இன்வெர்ட்டர்லேயே போட்டிருப்பாங்க ரேபிட் ஷட் டவுன் டெக்னாலஜின்னு சொல்லியிருப்பாங்க. அதான் டோபாலஜி இன்வெர்ட்டர் கிரிட் கனெக்டட் யூட்டிலிட்டி கனெக்டர்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அப்படின்னு என்ன அர்த்தம்னா உங்கள் வீட்டுக்கு வந்து ஹை வோல்டேஜ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு. அப்போ இது என்ன இன்வெர்ட்டர் என்ன பண்ணிருக்கும், சென்ஸ் பண்ணிருக்கும் எப்போ ஹை வோல்டேஜ் வருதுன்னு. அப்படி வர டைமில் இது என்ன பண்ணால் கட் ஆஃப் பண்ணிடும் 250 அண்ட் அபவ் போகும்போது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஹை வோல்டேஜ்ன்றது ஒரு ப்ராப்ளம் ரொம்ப நாளாகவே இருக்குது, தீர்க்கப்படாத ஒரு ப்ராப்ளம். அப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து இன்வெர்ட்டரில் வந்து ஹை வோல்டேஜ் வந்து இன்வெர்ட்டர் போயிடும். பட் இப்போ என்ன பண்ணாங்கன்னா Enphase அந்த ரேபிட் ஷட் டவுன் டெக்னாலஜியை இந்த Enphase 8Pயில் வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்படி இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கிற இந்த Enphase 8Pயை வந்து கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இட்ஸ் த பெஸ்ட் இன்வெர்ட்டர். மைக்ரோ இன்வெர்ட்டர் இது ரொம்ப பெஸ்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்ட்டரில் ஒரு வேர்டு போட்டிருக்காங்க, ஆஃப் கிரிட் பவர் ஃபேக்டர் -1 to 1 +1. ஒரு ஆன் கிரிட் இன்வெர்ட்டரில் ஆஃப் கிரிட் பவர் ஃபேக்டரை பற்றி பேசியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம், அமெரிக்காவிலேருந்து 2 வால் ரொம்ப ஃபேமஸ்ங்க. ஒன்று டெஸ்லா வால், ஒன்று Enphase வால். அந்த வால் நம்ம இந்தியாவுக்கு இன்னும் ஃபியூச்சரில் வரப்போகுது. ஏன்னா இந்த இன்வெர்ட்டர் வந்து BS சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க. ஸோ அதுதான் வெயிட் பண்ணுற. இப்போ அந்த BS சர்டிஃபிகேட் தான் வெயிட் பண்ணுறாங்க. அந்த வாலில் வந்துச்சுன்னா Enphase அடிச்சுக்க வேறு கம்பெனி கிடையாது. அதே மாதிரி இந்த இன்வெர்ட்டர் வந்து இவ்வளோ நாள் வந்து நம்மளுக்கு அட்வான்டேஜ். இதால் நம்ம இந்தியன் கண்ட்ரிக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இது வந்து அசம்பிள்டு இன் இந்தியா. அதுவும் நம்ம சென்னை ஸ்ரீபெரும்புத்தூரில் அதான் அசம்பிள் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் சைனா வந்து நம்ம ஃபுல்லாக எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இன்வெர்ட்டர் வந்து மேட் இன் சைனானா அது இனிமேட்டு வாங்காதீங்க. ஏன்னா அதுல வந்து சர்வீஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. இனிமேட்டு பாலிகேப் மேட் இன் இந்தியா. வேர்ல்ட்லேயே ரொம்ப ஃபேமஸான Enphase நம்ம மேட் இன் இந்தியா. அதுவும் தமிழ்நாடு ஸ்ரீபெரும்புத்தூரில் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. ஃபியூச்சரில் வந்து நாங்கள் அந்த ஃபேக்ட்ரி டூருக்கு போகிறோம். அந்த வீடியோவை நான் காட்டுறேன். அது இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் ரஞ்சித் குமார்ன்ற ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், ஆம் ஐ மிஸ் எனிதிங். நீங்கள் எதுவும் மிஸ் பண்ணல, இந்த 7A தான் மிஸ் பண்ணிச்சு. 3 நீங்கள் கேட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்ட கேள்விக்கு வந்து அது வந்து 7A தான் ஆன்சர் பண்ண முடியும். பட் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த இது வந்து 8Pயில் வந்து ரிசால்வ் ஆகிடுச்சு. ஸோ இனிமேட் நீங்கள் வாங்குறது இருந்தால் கூட இனிமேட் ஃபியூச்சரில் 8P இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க.
இவ்வளோ நேரம் இந்த இன்னோட்டோட அட்வான்டேஜ் பற்றி பார்த்தீங்க. இப்போ வந்து கஸ்டமரோட சைட்டை சீக்கிரமாக சொல்கிறேன். கஸ்டமர் வந்து எனக்கு வந்து 10,000 12,000 வரும் பில்லு இப்போ வருது. ஃபியூச்சரில் கண்டிப்பாக 15,000 பில்லு வரும்னாரு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 11 ரூபா போடுறாங்க. ஸோ அதனால நான் வந்து 6 கிலோவாட்டுக்கு Enphase IQ8P ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இது வந்து உத்தண்டி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பீச்சு. ஸோ இது வந்து நான் ஆட் டிப் கேல்வனைஸ்டு வித் கிராஸ் பிராசிங் போட்டால் மட்டும்தான் இந்த பேனலோட வெயிட் வந்து ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஒவ்வொரு லெக்குக்கும் கிராஸ் பிராசிங் கண்டிப்பாக போடணும். அதே மாதிரி இது வந்து உத்தண்டி பீச் ரொம்ப பக்கத்தில் இருக்கனால வர்தா புயல் கஜா புயல் மாதிரி வந்ததுன்னா காற்று எப்பவுமே அதிகமாக அடிக்கிறதுனால நான் இன்டர்லாக் சிஸ்டம் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். இது கண்டிப்பாக எல்லா பேனலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இது போடலைன்னா நீங்கள் பேனலில் இன்ஸ்டால் பண்ணாதீங்க, சரிங்களா? இதுக்குள்ளே தான் பேனலை வந்து லாக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து என்னதான் புயல் வந்தாலும் இது வந்து பேனலை பாதுகாக்கும். இந்த வீட்டுக்கு நாங்கள் ஏசிடிபி பாக்ஸ்லேயே Enphase NY வச்சுருக்கோம், கியூரிலே வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் சிடி காயில் 3 ப்ரொடக்ஷன் வச்சுருக்கோம், அப்புறமா SPD வச்சுருக்கோம். ஸோ இதை தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து Enphase 8 NY. நீங்கள் இதுக்கு முன்னாடி Enphase 7 யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 8ஓட NY யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபியூச்சரில் வரப்போகிற Enphase வால் வந்து இந்த 8 தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதனால நீங்கள் வாங்குறது இருந்தாலும் 8 NY தான் வாங்கணும், சரிங்களா? அதே மாதிரி இது வந்து கியூரிலே ஏற்கனவே இதை பற்றி டீட்டெயிலாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இங்கே போடுறேன் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்கு ஹை வோல்டேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 215 above. இது என்ன பண்ணுன்னா வித்தின் மைக்ரோ செகண்ட்ஸ் அது வந்து உன்னிப்பாக கவனிச்சிக்கினே இருக்கும் எப்போ ஹை வோல்டேஜ் உங்கள் வீட்டுக்கு வருதுன்னு. அப்போ என்ன பண்ணுன்னா Enphase இன்வெர்ட்டருக்கு போட்டு அந்த ஹை வோல்டேஜ் போயிடுச்சுன்னா அந்த இன்வெர்ட்டர் போய்டும்ல, அதுக்கு முன்னாடியே இந்த இன்வெர்ட்டர் இந்த கியூரில் போய் வோல்டேஜை கட் பண்ணி விட்டுரும். ஸோ உங்களுக்கு இன்வெர்ட்டர் பாதுகாப்பாக இருக்கும். ஏற்கனவே Enphase IQ வந்து ரேபிட் ஷட் டவுன் டெக்னாலஜியில் வந்திருக்கு, அதுவே கட் பண்ணி விட்டுரும். பட் அதுக்கும் முன்னாடி இதை வந்து பார்த்து கட் பண்ணி விட்டுரும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் வீட்டிலேருந்து ஃப்ரிட்ஜு ஏர் கண்டிஷனராக வச்சுக்கோங்களேன், அதில் வந்து விற்கும் போது ஒரு ரோடு சொல்லி விற்பாங்க. இது வந்து இன்பில்ட் ஸ்டெபிளைசர் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படியே விட்டுறோம், நம்மளும் ஒரு ஸ்டெபிளைசர் வாங்கி போடுறோம்ல, அதே மாதிரி தான் Enphase என்ன தான் அந்த டெக்னாலஜி அவங்க வந்து இன்வெர்ட்டருக்கு உள்ளே வச்சிருந்தாலும் இந்த ஸ்டெபிளைசர் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி போடணும். Enphase கியூரிலே மட்டும் நீங்கள் போடலைன்னா வாரண்டிலே வராது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்கள் வீட்டுக்கு இது மாதிரி Enphase IQ8P P ஃபார் பவர் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட சோலார் இன்ஜினியர்ஸ் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு இதே மாதிரி பிராண்டடான சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. பட் ஒன்லி பிராண்ட் ஓகேங்களா? கான்டாக்ட் பண்ணுங்கள். மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்ங்க.